நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே உள்ள தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு சொந்தமான நீரேற்றும் நிலையத்திலிருந்து பேட்டரி காருக்கு சார்ஜ் செய்வதாக சமூக ஆர்வலர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து வீடியோ காட்சி ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் நாகர்கோவிலைச் சேர்ந்த பிரவீன் என்பவர் அரசு மின்சாரத்தை பிரத்யேக பேனல் அமைத்து திருடி வந்ததும் தெரிய வந்துள்ளது. பம்ப் ஹவுஸ் வர மெயின் லைன்லேருந்து கரண்ட் அடிக்கும் அப்படி தானே. இதுக்கு ரெகுலராக அங்கேருந்து சார்ஜ் போட்டுக்கிறாங்க. நீங்கள் என்ன இங்கே வண்டி மொபைலுக்கு சார்ஜ் போட்டுருக்கீங்க, வண்டிக்கு சார்ஜ் போட்டிருக்கீங்க அப்படி தானே? இல்லை, நான் இன்றைக்கி நைட் டியூட்டி இங்கே பார்த்தேன். எஸ், அது டுவார்டோட மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு. ரைட், ஓகே. அதனால் இன்றைக்கி சார்ஜ் போட்டுட்டு இப்போ கண்டினியூ பண்ணுறேன். சார்ஜ் போடுறது கவர்மெண்ட்டுக்காக போடுறீங்களா, உங்கள் பர்சனல் யூஸ் போடுறீங்களா? ஒர்க்கு பர்பஸ். எஸ், அதுக்கு போட ஆத்தரைஸ் இருக்கா உங்களுக்கு? எங்கள் சார்கிட்ட பெர்மிஷன் கேட்டு ரிட்டர்ன் ஆத்தரைஸ் இருக்கா? இதுக்கு கரண்ட் பில் எப்படி நீங்கள் கட்டுறீங்க கவர்மெண்ட்டுக்கு? கரண்ட் பில்லு எங்கள் டுவார்டு இதுலேருந்து தான் கட்டுறோம். நீங்கள் பர்சனலாக கட்டுறீங்களா? மீட்டரிங் பண்ணி தான் கட்டுறோம். மீட்ரு எங்கே இருக்குது? மீட்டருக்கு உள்ளேருந்து தான் இது மீட்டராக தான் செய்யுது. என்ன விஷயம்? உங்கள் பேர் கேட்டீங்க? செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினம் பகுதியில் சாலையில் திரிந்த மாடுகளை புதுப்பட்டினம் ஊராட்சி மன்ற பெண் தலைவர் காயத்ரி தலைமையிலான குழு பராமரிப்பு மையங்களுக்கு அழைத்து சென்றது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு இருசக்கர வாகனத்தில் வந்த புதுப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் மாட்டின் மீது மோதி உயிரிழந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பாலை மட்டும் வந்து இங்க கலந்து விட்டுருவீங்களா? எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா? 15,000 கட்டிட்டு நீங்க மாடு எடுத்துருக்கோம். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் பூட்டியிருந்த திமுக பிரமுகரின் ஏலக்காய் குடோனின் பூட்டை உடைத்து அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். போடி நாயக்கனூர் நகராட்சியில் 29வது வார்டு கவுன்சிலராகவும் திமுக மாநில செயற்குழு உறுப்பினராகவும் உள்ளவர் சங்கர். ஏலக்காய் வியாபாரியான இவரது வீட்டில் சமீபத்தில் வருமான வரித்துறையினர் ஆய்வு நடத்தி சென்றனர். இதனையடுத்து சங்கர் தனது குடும்பத்துடன் தலைமறைவானதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பூட்டியிருந்த சங்கரின் ஏலக்காய் குடோனில் பூட்டை உடைத்து அமலாக்கத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். தென்காசி மாவட்டம் கடையத்தில் குன்றின் மீது பதுங்கியிருந்த ரவுடி போலீசாரிடமிருந்து மீண்டும் தப்பி சென்றுள்ளார். கடையத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி பாலமுருகன் சிறைக்கு செல்லும் வழியில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி சென்றார். இவர் கடையம் பகுதியில் உள்ள குன்றின் மீது பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அவரை பிடிக்க கடந்த 3 நாட்களாக போலீசார் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டும் குன்றை விட்டு ரவுடி பாலமுருகன் தப்பி சென்றுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.